இந்த மேட்ச்சுக்கு என்னப்பா ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக இருக்குது. அப்படி என்னெல்லாம் இன்றைக்கி நடந்துருச்சு இந்த மேட்ச்சில் அதெல்லாம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்தியா வர்சஸ் அயர்லாந்து மேட்ச்சு பெஸ்ட் அயர்லாந்தில் நடந்தது. இந்த செகண்ட் T20யில் டாஸை வின் பண்ணது என்னமோ சரியாக செய்கிறது தான், ஆனால் மேட்ச் வின் பண்ணது ஸ்ட்ரெயிட்டாக வீடியோவில் நான் சொல்லிடல. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்ச அயர்லாந்து டீமு ஸ்டார்டிங்லேயே பேக் டு தி விக்கெட்ஸ் லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஹர்ஷித் ராணா ஓவரில் விக்கெட்டு மேலே விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க. அதாவது எல்லா மேட்ச்லேயுமே பார்த்திங்கன்னா ஓரியன்டலாக ஹர்ஷித் ராணா பவர் பிளேலி இன்ஸ்விங்கு அவுட் ஸ்விங்கு போட்டு விக்கெட் எடுக்க, மறுபக்கம் நான் மட்டும் என்ன சொப்ப பையலா அப்படிங்கிற மாதிரி ஹர்ஷ்தீப் சிங்கு அவர் கடமைக்கு அவரோட பங்கு ஒரு விக்கெட் எடுத்துடுறாப்புல. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட ஸ்பெல்லு செமையாக இந்தியன் டீமுக்கு சூட் ஆகிட்டு வருது. பட் அவங்களோட சேர்ந்து பிரின்ஸ் யாதவ்னு ஒன்று புதுசாக கலக்குன்னு கலக்கியிருக்கிறாப்புல. இன்றைக்கி அருமையான டிபியூட் மேட்ச் T20 இல்லைன்னா அது பிரின்ஸ் யாதவுக்கு பவுலிங் லிஸ்ட்டில். ஸோ அந்த மாதிரி பவுலிங் அவங்க 3 பேர் போடும்போது சிவம் துபே குறுக்கான இந்த கவ்சிக் வந்தால் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கும் ஃபஸ்ட் ஓவர்லேயே பேக் டு தி பேக் விக்கெட்ஸ், அதாவது 2 அந்த மாதிரி விக்கெட்டை 2 விக்கெட்டை போட்டாப்புல சிங்கிள் ஓவர் சிங்கிள் ஏனடா. ஸோ அந்த விக்கெட்டு ஃபஸ்ட்டு விக்கெட் போல்டும், செகண்ட் விக்கெட்டு திலக் வர்மாவட்ட கேட்சை கொடுத்து சிவம் துபே காட் 2 விக்கெட்ஸு எக்ஸாக்ட்லி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபைனலி மீண்டும் ஹர்ஷ்தீப் சிங்கு ஒரு விக்கெட்டை போட்டிருக்காப்புல. அதாவது ஹர்ஷித் சிங் 2 விக்கெட்டு, சிவம் துபே 2 விக்கெட்டு, ஹர்ஷித் ராணா 2 விக்கெட்டு. பட் பிரின்ஸ் யாதவ் எத்தனை விக்கெட்டு டிபியூட் மேட்ச்சில் அப்படின்னு பார்க்குறச்ச பிரின்ஸ் யாதவ் 3 விக்கெட்டு. அதாவது தனது டிபியூட் மேட்ச்சு T20யில் அவுட் சைடு அயர்லாந்து ஒரு கிரிக்கெட் கிரவுண்டில் அவுட் சைடு ஆசியாவில் தலைவன் 3 விக்கெட்டு போடுறது என்ன மாதிரி ஒரு டிபியூட் மேட்ச்சு. இதை தான் எல்லாருமே எதிர்பார்க்குறா. தனது வாழ்நாள் T20 கெரியரில் பிரின்ஸ் யாதவும் எதிர்பார்த்துருப்பாப்புல. அந்த மாதிரி விக்கெட் போட்டதுனால இந்தியா அயர்லாந்தை 20 ஓவருக்கு 154.8 விக்கெட்டுக்கு சுருட்டிட்டாங்கன்னு சொல்லணும். ஸோ பிரின்ஸ் யாதவ் 4 ஓவர் வீசி 22 3 விக்கெட், என்ன ஒரு டீம் ஸ்டார்ட்டாக இருந்திருக்கு இன்றைக்கி பிரின்ஸ் யாதவுக்கு. அதே சிவம் துபே 3 ஓவர் வீசி 25 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹாரி டெக்டர் அப்சல்யூட்லி சூப்பர் நாக், 53 ஸ்டெடி ஸ்டார்ட் அடிக்கிறார். இந்தியா நீடட் 155 runs to win. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னடா செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணி எடுத்தோடனே திலக் வர்மாவை காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா டாப் ஆர்டர் ஃபுல்லி கொலாப்ஸ். அப்படியே லாஸ்ட் மேட்ச் என்ன நடந்ததோ அதே மாதிரி தான். பட் அபிஷேக் சர்மா அந்த இடத்துல 50 போட்டிருந்தார். பட் இந்த மேட்ச் அபிஷேக் சர்மா டக் அவுட். அதாவது சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா 2 பேர் ஸ்டார்டிங்லேயே டக் அவுட் ஆனதுனால அந்த இடத்துல பெரிய ஒரு குரூசியலாக போயிடுச்சு. ஸோ பின்னாடி ஸ்ரேயஸ் ஐயரும் அந்தளவுக்கு பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ அதனால தான் திலக் வர்மா உள்ளே வர்ற மாதிரி ஆயிடுச்சு. இசான் கிசானும் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இதுக்கு தான் நான் சொன்னேன் வைபவ் சூரியவன்சி எடுங்கடான்னு நான் சொன்னேன். அதிரடி இன்டென்ட் காமிக்கணும். பட் அந்த இடத்துல திலக் வர்மாவும் அக்ஷர் பட்டேலும் 2 பேர் சேர்ந்து ஒரு ஸ்டெடி ஸ்டார்ட் இந்த இடத்துல நம்ம கொடுத்தே ஆகணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டார்ட் ஆன தருணம் திலக் வர்மா யூ பியூட்டி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். அதாவது மிடில் ஆரில் ஒரு ஸ்டாண்டிங் பொசிஷன் இன் அவுட் ஆர்டருக்கு திலக் வர்மா மாதிரி ஒரு பெயர் கிடையாது. பட் அக்ஷர் பட்டேலை கிட்டையும் அதை எதிர்பார்த்தாங்க. அக்ஷர் பட்டேல் அந்தளவுக்கு பெருசாக அவருக்கு பேட்டிங்கு பவுலிங்கு எதுவுமே கை கொடுக்கல. இந்த தடவை ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட் ரொம்ப வீக்காக இருந்துச்சு. பட்டு சிவம் துபேவும் திலக் வர்மாவும் ஒரு அருமையான பார்ட்னர்ஷிப்பை போட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்பு கொஞ்சம் கூட நிலைக்கல. இப்படின்னு பார்ட்னர்ஷிப்பை கேதர் பண்ணி த்ரோ அவுட் ஆனாங்க. பட் அடுத்த செகண்டே பார்ட்னர்ஷிப் ஷுட் பி பிரேக்குடு. அதை யாருன்னா சிவம் துபே அவுட் ஆகி வெளியே திரும்பிட்டார். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா திலக் வர்மா தான் மீண்டும் டீமை 100 ஆர்மியாக கொண்டு போய்ட்டுறா. அப்படிலாம் கொண்டு போய் ஹர்ஷித் ராணா ஃபைனலில் பிரின்ஸ் யாதவ் ஒரு பாலுக்கு 7 ரன் இருக்கும்போது 8 ரன் இருக்கும்போது 6 அடித்து இந்தியா 20 ஓவருக்கு 153 ரன்கள் 9 விக்கெட் இழந்துட்டாங்க. ஸோ அயர்லாந்து வின் பை 1 ரன். அந்த 2 பாலுக்கு 8 ரன் இருக்கும்போது 1 பாலுக்கு 8 ரன் இருக்கும்போது
அந்த 6 அடித்து அயர்லாந்து வின் பண்ணும்போது இந்தியாவுக்கு அந்த ஒரு அவமதிப்பு ஏற்பட்ட தருணம். ஸ்ரேயஸ் ஐயர் என்னப்பா கேப்டன்சி பண்ணுற, என்னப்பா பேட்டிங் ஆடுற அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விவாதங்கள், ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் காத்துட்ருக்குது. சர்ச்சைகள், சண்டைகள் எல்லாம் இனிமேல் தான் வரும் நெட்டிசன்ஸ் மத்தியில். பட் ஃபைனலி மேட்ச் ரிசல்ட்டு தான். அயர்லாந்து 154 ரன் அடித்தாங்க 20 ஓவருக்கு. இந்தியா 153 ரன்கள் மட்டும்தான் அடித்தாங்க. ஸோ அயர்லாந்து வின் பை 1 run. ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டடு இல்லை, இஸ் மேக் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும். அயர்லாந்தை பொறுத்த மட்டும் அதை தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். அயர்லாந்து வர்சஸ் இந்தியா இந்த டூரில் இந்தியா டூராக போனாங்க அயர்லாந்துக்கு. 2 மேட்ச் கொண்ட இந்த சீரியஸில் இந்தியா ஸ்டில் கான், அதாவது 0-2 அப்படிங்கிற செட் கணக்கில் தோல்வியை தழுவினாங்க தான் சொல்லணும். ஸ்ரேயஸ் ஐயருக்கு டெபியூட் மேட்ச்சு, இப்போ லாகன் டாக்கர் அவருக்கு டெபியூட் மேட்ச்சு கேப்டன்சியில். பட் லாகன் டாக்கர் ஹோம் ஸ்டேடிஸில் அழகாக செமையாக பண்ணி அருமையான விஷயங்களை உள்ள வாங்கி ஹிஸ்ட்ரி பை அயர்லாந்து கேம் ஒயிட் வாஷ் தி இந்தியா 2-0 இன்டு தி சீரியஸ். அதாவது இந்த மாதிரி கிரியேட் பண்ண சரித்திரமே கிடையாது. அயர்லாந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹேவ் இந்தியாவை பீட் பண்ணி சீரியஸை கைப்பற்றி இருக்காங்க. அவங்களுக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அந்த சாம்பியன்ஷிப்ஸை வாங்கி என்ஜாய்மெண்ட் பண்ணும்போது ட்ராஃபியெல்லாம் இப்படி தான் இருக்குமா, இப்படி தான் அந்த செலிப்ரேஷன் வின்னிங் மூமெண்ட்ஸா அப்படிங்கிற மாதிரி லாகன் டாக்கர் அதை இன்றைக்கி நிகழ்த்தி காமிச்சிருக்காரு. அந்த அயர்லாந்து கண்டிஷன்ஸில் அயர்லாந்து டீமுக்காக லாகன் டாக்கர் ஒரு கேப்டன்சினா இப்படி தான் பண்ணுங்கிற மாதிரி அந்த டீமுக்கு வழியிருக்காரு. ஃப்யூச்சர் இஸ் வெல் லாகன் டாக்கருக்கு. ஆனால் இந்தியா இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ரன் வித்தியாசத்தில் தோப்பாங்கன்னு யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.